யாவரையும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து தேசத்திற்காக நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்று செய்தியினுடைய தலைப்பு மின்சார வேலி அப்படிங்கிற தலைப்பில் சில காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். வேலியை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் கர்த்தருடைய வேலி உங்களை சுற்றிலும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறீங்கன்னா முதல்ல எதை கட்டுவோம்? காம்பவுண்ட் வாலை கட்டிட்டு தான் அப்புறம் வீட்டை கட்டுவோம். நீ காம்பவுண்ட் வால் சரியாக இருந்தால் தான் வீடு கட்டும்போது உள்ளே இருக்கிற சிமெண்ட்டு செங்கல் எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்போ நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் அதுக்கு பிறகு வீட்டை கட்டுகிறோம். அதே போல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்னவென்றால், உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலியை போட்டிருக்கிறார். அந்த வேலி சரியாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கின்றேன். நாங்கள் ஊட்டிக்கு ஒரு தடவை பைபிள் ஸ்டடிக்காக, பைபிள் காலேஜுக்காக நான் ஒரு 2 மாதம் தங்கியிருக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு நாள் விடுமுறை நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து விட்டு பல மாநிலங்களிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முதுமலை காடுகள் போகலான்னு சொல்லி நாங்கள் போனால், அது 6 மணிக்கு மேலே ஆனதுனால அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க, இதை தாண்டக்கூடாது, மிருகங்கள் உங்களை தாக்கிவிடும், எனவே போகக்கூடாதுன்னு. நாங்கள் கஷ்டப்பட்டு வேனை படித்து போனோம். அந்த வேன் காசெல்லாம் போயிடுச்சே, இடத்த பார்க்க முடியலையேன்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு ரிட்ரீட் சென்டர் இருந்தது. ஒரு கேரளாக்காரர் நிறைய பெரிய இடத்தை பிடித்து ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சுருந்தார். இந்த இடத்துல போனோம். அவர் எங்களை ரொம்ப வரவேற்றா. கிட்டத்தட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோம், 20-25 பேர். எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து காஃபி கொடுத்தா. நாங்கள் அதை சுற்றி பார்த்தோம். அநேக மரங்கள் இருந்தது. மரங்கள் இருக்கும்போது அந்த வீட்டு அந்த ஐயாவுடைய வேலைக்கார பையன் எங்களுடைய ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தான். ஆனால் காம்பவுண்ட் வாழை மட்டும் பார்த்தா ஒரு நம்ம துணி காய போடுற கம்பி மாதிரி ஒரு சின்ன கம்பியை போட்டிருந்தாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே யானை வருதுங்கிற, சிறுத்தை வருங்கிற, பல காட்டு எருமையோட வருங்க, இவ்வளோனா மிருகங்கள் வருகிறத, எப்படி இந்த கொடி கம்பி உங்களுக்கு பாதுகாக்குது? நான் பஞ்சனும் 6 மணிக்கு மேலே அந்த கம்பியை தொட்டு பாருங்கள், அதோடைய வலிமை உங்களுக்கு தெரியும். ஷாக் அடிக்கிற அடிக்கல எந்த மிருகம் வராது. அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே அந்த மின்சார வேலி அவர்களை பாதுகாக்கிறது. அதே போல் கர்த்தர் நமக்கு வேலியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? போட்டிருக்கிறார். அந்த வேலி தான் உனக்கு பாதுகாப்பு. பூமிக்குரிய வேலி உங்களுக்கு பாதுகாக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு முறை சென்னைப்பட்டினத்திலிருந்து ஒரு போதகர், ஒரு ஊழிய ஸ்தாபகர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்னையும் என்னுடைய ஊழியக்காரர்கள் சில பேரையும் பார்த்து, எனக்கு 7 பேர் வேணும் பாஸ்டர்னாரு. அதில் 7 பேரில் என்னையும் ஒரு ஆளை போட்டாங்க. என்னென்னா, அந்த நேரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அவங்க பார்த்து எருசலேமுக்கு பற்றியும் சில கிறிஸ்துவர்களுக்கு உள்ள மனுவை கொடுக்கணும், போகணும். நாங்கள் போகணும்னு சொல்லும்போது கடைசியாக பார்த்தா எல்லோரும் அங்கேயே போடணுன்னாங்க. நானும் அங்கேயே போட்டு நடந்து பார்த்தேன். எனக்கு செட் ஆகலை, ஆனாலும் அங்கேயே போட்டுட்டோம். அங்கே போனோன்னா அங்கேயே கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து எங்களை வச்சாங்க. எங்களுக்கு கேமரா வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. நான் யோசித்தேன், இது வரைக்கும் நம்ம சபையில் அங்கேயே போட்டதில்லையே, இப்போ திடீர்னு அங்கேயே போட்டால் மக்கள் வித்தியாசமாக பார்ப்பாங்களே, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்களேன்னு நினைத்தேன். திடீர்னு ஒரு ஆர்டர் வந்தது. 7 பேர் உள்ளே போக முடியாது, 5 பேர் தான் உள்ளே போக முடியும்னு. உடனே அவர் கேட்டார், 2 பேர் போக முடியாது, யார் அந்த 2 பேர் இருக்கீங்கன்னாங்க. முதல்ல நான் கை தூக்கிட்டேன். இன்னொரு ஊழியக்காரன் கை தூக்கியாச்சு. அப்போ 5 பேர் மட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் உள்ளே போய் முடிச்சுட்டு திரும்பி அவங்க வரும்போது நான் கேட்டேன், எப்படி இருந்தீங்க, எப்படி பேசுனீங்க, என்ன கொடுத்தீங்க, எல்லாம் கேட்ட உடனே அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன காரியம் சொன்னார்கள் என்றால், கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடுக்கு அவர்களை சுற்றிலும் வேலி பாதுகாப்பு. இவங்க போகும்போது அந்த கட்சிக்காரன் ஒருத்தன் என்ன செஞ்சான், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இவங்க கூடயே ஒவ்வொரு தடுப்பையும் தாண்டி போயிருக்கிறான். எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்களும் பாஸ்டர் நினச்சி உள்ளே விட்டாச்சு. கடைசி அந்த 2ஆவதோ 1ஆவதோ ரவுண்டுக்குள்ளே போகும்போது அங்கே ரொம்ப பிரில்லியண்ட்டான போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டார், இவர் உங்களோட வராரு, அவரோட ட்ரெஸ்ஸு வெள்ளை கலராக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்குது, இவர் உங்களோடு வர்ற டீமான்னாரு. உடனே அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இவர் எங்களோடு வரல, ஆனால் எங்களோடய வந்துட்டுருக்காரு, நான் உங்கள் ஆளுக்கள் நினச்சி நாங்கள் விட்டுட்டோங்கிறாங்க. அப்போ தான் அந்த அப்படியே கழுத்தை பிடிச்சி ஷர்ட்டு காலரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போயிட்டார். கடைசியில் கேட்டால், நான் அந்த கட்சிக்காரன் அம்மாவை பார்க்குறதுக்காக வந்தேன். எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அந்த அம்மா இருக்கிறாங்க. இதே பிள்ளைங்க உலகம் முழுவதும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்குது. அந்த பாதுகாப்பு நமக்கு ஒரு பாதுகாப்பு வெற்றியை தர, அதை வேணால் போட்டுக்கலாம், எத்தனையோ அடுக்கு பாதுகாப்பு போட்டுக்கலாம். வேதத்தில் நீங்கள் பாபிலோன்னு எடுத்தீங்கன்னா, அந்த பாபிலோனில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால் மட்டும் 60 முழம் உயரம். அந்த காம்பவுண்ட் வால் அவ்வளோ பெரிய உயரமானது. கிட்டத்தட்ட 85 அடி உயரம்.
300 அடி அகலம், 85 அடி உயரம், 300 அடி அகலம், 56 மைல் சுற்றளவு, கிட்டத்தட்ட 100 வாசல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட கோட்டை தான் பாபிலோன் கோட்டை. நல்லா காணுங்க, பாபிலோன் கோட்டை 85 அடி உயரம், 300 அடி அகலம், 56 மைல் சுற்றளவு, 100 கேட் இருக்கும், 2 சேரட் அதில் அழகாக போகலாம். அப்படிப்பட்ட அந்த பாபிலோன் கோட்டை, ஏன் அந்த பாபிலோனுக்கு அவ்வளோ பெரிய கோட்டை வச்சாங்கன்னா, பாபிலோன் அதுக்கு பேரே தங்க நகரமாகும், கோல்டன் சிட்டின்னு பேராம். இப்போ மதுரையை பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி, தூத்துக்குடி முத்து நகரம்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க, நகரம்னு வைத்திருப்பாங்க. ஆனால் இந்த பாபிலோனுக்கு பேர் வச்சதே என்ன பேருனா கோல்டன் சிட்டியாம். காரணம், இப்போ நம்ம ஊர்லனா விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்லில் தான் விக்கிரகங்கள் இருக்கும். ஆனால் பாபிலோனில் இருக்க விக்கிரகங்கள் எதுவுமே கல் கிடையாதான். எல்லா விக்கிரகங்களும் தங்கத்தில் தான் செய்யப்பட்டிருக்கும். அந்த சிட்டியே கோல்டன் சிட்டி. அதனால தான் அந்த சிட்டியின் மேலே எல்லாருடைய கவனம் செலுத்திச்சாங்க. இந்த நேபுகாத்நேச்சர் செஞ்ச இந்த தங்க சிலை மட்டும் 60 முழம் உயரம், 6 முழம் அகலமா, அதாவது 90 அடி உயரம், 9 அடி அகலம். யோசிச்சு பாருங்க, எத்தனை கிலோ தங்கம் வந்திருக்கும். அவ்வளோ இன்னைக்கு தங்கத்தின் விலைக்கு அதை மதித்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையினுடைய மதிப்பு எத்தனை கோடி வரும். இப்படிப்பட்ட தங்க நகரம் தான் அந்த பாபிலோன். அப்படிப்பட்ட தங்க நகரம் உள்ள அந்த கோட்டை ஆண்டவர் அற்புதமாக வாக்கு சொல்கிறாரு, இது ஒன்றும் இல்லாமல் போய்விடும், வாசல்கள் திறந்திருக்க, இது பூட்டப்படாது இருக்க, உள்ள நுழைஞ்சு அழிச்சிருவாங்கன்னு சொன்னார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். பின்னுக்கு வந்த மேதிய பெர்ஷிய ராஜா, யூப்ரட்டிஸ்ங்கிற நதி அந்த கோட்டைக்குள்ளே போகும். அவன் சொல்கிறான், இந்த கோட்டைகளை எறும்பு கூட நுழைய முடியாதுன்னு. அந்த மேதிய பெர்ஷிய ராஜாக்கள் அந்த யூப்ரட்டிஸ் நதியை வேறு டைரெக்ஷனில் விட்டுட்டு அது வழியாக உள்ளே போயிட்டாங்க. எல்லாம் குடி போதையில் இருக்கான். தேவன் கொடுத்த தங்க பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து வந்த தங்க பாத்திரத்தில் பானம் பண்ணிட்டு இருக்கான். மேனே மேனே தெக்கல் உபார்ஷேன் ஒரு வார்த்தை தான் வருது. அந்த ஒரு வார்த்தை அந்த கோட்டையை உடைச்சிருச்சு. கோட்டை அப்படியே இருக்குது, ஆனால் கோட்டைக்குள்ளே எதிரிகள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி பெல்ஷாசார் இரவு கொலை செய்யப்பட்டான். அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் போது பெல்ஷாசார் நினச்சிருப்பா, என் கோட்டை எவ்வளோ பெரிய கோட்டை, இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சி எவன் என்னை தொட முடியும். கர்த்தர் ஒரு சின்ன ஓட்டை வழியாக உள்ள போய் அற்புதம் பண்ண. அதே மாதிரி நினிவேயை குறித்து பார்த்தீங்க என்றால், நினிவேக்கு பேரை இரத்த பழிகளின் நகரமா. அவன் அவனுடைய பொழுதுபோக்கே எப்படின்னா, கண்ணையும் காதையும் நாக்கையும் குத்தி அப்படியே துடிக்க மனுஷன் சாகிறான் பார்த்தீங்களா, அர்த்தம் அதை ரசிக்கிற சிட்டி அந்த சிட்டி. அவனையும் குறித்து நாம் பார்க்குறோம். அதனுடைய உயரமும் 100 அடி உயரம், அகலம் 66 அடி, கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கோட்டை. அதுலேயும் 2 கோட்டை இருக்குமா, 60 மைல் நீளத்தில் 2 கோட்டை. அதில் உள்கோட்டை ஒன்று உண்டு, வெளிக்கோட்டை ஒன்று உண்டு. அதையும் பாபிலோனியர்கள் மேதியர்கள் 2 பேரும் சேர்ந்து டைகிரிஸ்ங்கிற நதியை மோத விட்டு அதை காலி விட்டாங்க. அதுலேயும் பைபிளில் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கு, தண்ணீர்னால இந்த கோட்டையை நான் அழிப்பேன் என்று. அங்கே தண்ணீரை நிப்பாட்டி அழிச்சாரு. இங்கே தண்ணீரை விட்டு அடித்த அடியில் அந்த நினிவே கோட்டை, அந்த கற்பனை நகரமாகிய இரத்தப்பழியின் நகரம். இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம், பாசிட்டிவ் சைடு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அப்போ கர்த்தர், நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஒரு வேலி போட்டிருக்கிறார். இந்த வேலி யாருக்கு கிடைக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர்களுடைய நிறைவில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேலி கிடைக்கும். ஒரு முறை நான் ஒரு ஊழியக்காரரை பார்த்து விட்டு, நான் அவரும் கொஞ்சம் நேரம் பேசி முடித்து விட்டு, நான் அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே ஒரு டெம்போ ட்ராவலில் ஒரு குட்டி யானையில் இந்த பழங்கள்லாம் விற்று கொண்டு இருந்தார்கள். என் வீட்டுக்கு ஏதோ ஒரு பழங்கள், கொஞ்சம் பழங்கள்லாம், ஆப்பிளோ கொய்யா பழமோ ஒரு 1/2 கிலோ வாங்கினோன்னே அங்கே ஒரு ஊழியக்காரனுக்கு இருந்தார். அவருக்கும் வாங்க வேண்டும் என்று 2வது ஆர்டர் பண்ண போகிறேன். என்னால் வாங்க முடியல. நான் அவர் அங்கே இன்னும் போகலை, வாங்க முடியலை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், முடியல. உடனே வீட்டுக்கு கிளம்புங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வாங்கிட்டேன், அவருக்கு வாங்க வேண்டும் என்று உணர்வு வருகிறது, ஆனால் அவருக்கு என்னால் வாங்க முடியலை என்ற போது அப்போ தான் தேவன் சொன்னார், அந்த ஆள் ஊழியமே செய்தாலும் அவரை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலி இல்லை, அதனால் அவருக்கு வர வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதத்தை சத்துரு கெடுத்து கொண்டு இருக்கிறான் என்று ஆவியானவர் உணர்த்தினார். எத்தனையோ பேர் அந்த ஊழியக்காரனை தூக்கி விடணும்னு முயற்சிக்கிறாங்க, ஆனால் அவரை அதை கவனிக்காதனால, அவர் தன்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலி போடாதனால, அவங்க கொடுக்கணுங்கும் போது அவங்க எண்ணத்தில் பிசாசு நுழைஞ்சு அந்த தேவ மனுஷனுக்கு கொடுக்க விடாமல் தடையை உண்டாக்கி கொண்டு இருக்கின்றான். அந்த நேரத்தில் அந்த போராட்டத்தில் என்னால் ஒரு தீர்மானம் எடுக்க முடியல, நான் கிளம்பி வந்துட்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவப்பிள்ளை, உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உன் பொருளாதார ஆசீர்வாதமும் உன்னை சுற்றிலும் எப்போதும் ஒரு வேலி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேப்பரையும் டிவியும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கார் ஆக்சிடெண்ட்டு, இன்றைக்கி மின்சார தண்ணியில் விழுந்து செத்துட்டான், இன்றைக்கி கரண்ட் அடித்து செத்துட்டான், எல்லாம். நேற்று டூருன்னு போகிறாங்க, இன்ப சுற்றுலான்னு போகிறாங்க, கடைசியில் அது துன்ப சுற்றுலாவாக மாறிடுது. இன்ப சுற்றுலான்னு போகிறாங்க, கடைசியாக 100 அடி பள்ளத்தில் அந்த வேன் விழுந்து கடைசியில் பேசாமல் வீட்டில் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னால் இன்றைக்கி நமக்கு பாதுகாப்பு வேலி தேவ ஊழியர்களாகிய உங்கள் திறமையினால் அல்ல,
இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை தான். எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், எத்தனை மரணங்கள் என்னை உரசி போயிருக்கு தெரியுமா? எத்தனையோ தடவை சில கார்கள், சில வேன்கள் எல்லாம் ஜஸ்ட் என்னை மிஸ்ஸிங், அப்படி உரசி தான் போயிருக்கு. நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்னா தேவ கிருபை. நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன புலம்புறோம், ஆண்டவர் அது தெரியல இது. எத்தனை தடவை ஆண்டவர் உங்கள் ஜீவனை பாதுகாத்து, சரி இப்போ சொன்ன நேரம் அதிகமாகும். இன்னைக்கு சில வேலி, ஆண்டவர் நமக்கு வேலி அடித்து தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். நீங்கள் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்தாலும், பெங்களூரில், கர்நாடகாவில் பன்னர்கட்டுன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே மிருகங்கள் எல்லாம் சுதந்திரமாக தெரியும். மனுஷனை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அனுப்புவான். சிங்கம் புலிகள் எல்லாம் நம்மளை அப்படியே தொட்டு பார்க்கும், ஒரு கண்ணாடியை தொட்டு பார்க்கும். ஆனால் தொட முடியாது, ஏனென்றால் நீ ஒரு பாதுகாப்பின் கண்ணாடி குடுவைக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தை ஆயிட வர அரசாட்சிக்கு முன்னாடி நீ நான் எந்த ஆட்சி வந்தாலும் மாற்ற முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு உதவி பண்ணலாம். எந்த ஆட்சி வந்தாலும் உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. ஏதோ அவங்க நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். தேவனுடைய பிள்ளையே, ஆனாலும் இதற்குள்ள ஆண்டவர் உன்னை ஒரு வேலிக்குள்ளே பாதுகாக்கிறார். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அதுக்கு அநேக ஃபாரினர்ஸ் மே மாதம் தான் வருவாங்க. அவங்க மே மாதம் இப்போ பாலம் போட்டனால முடியல, அப்போனா எல்லா பஸ்ஸும் வெளியே தான் நிற்கும். அவன் 8 மணிக்கு வரான்னா 7 மணிக்கே பஸ்ஸை இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்குமே 7 மணிக்கு 1 மணி நேரம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அவங்க வர்றபோது ஏசி ஃபுல்லாக பஸ்ஸில் இருக்கணும். அவன் ஃபாரினர்ஸ் இந்தியாவில் இருந்தாலும் மதுரையில் இருந்தாலும் அந்த 40 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸ் அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவன் ஏறும்போதே குழுன்னு அப்படி அமெரிக்காவில் வாழ்ந்தானோ அப்படியே இங்கே தான் வாழ்கிறான். ஏன்னால் அவனுடைய கிளைமேட் சூழ்நிலை ஒரு வேலி அடித்து அவனை பாதுகாத்துக் கொள்கிறான். அதே பிள்ளையே, இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் வேலிகள் இருக்குது, அந்த வேலியை எப்படி உடைக்கிறோம், இது என்னென்ன வேலிகள் இருக்குன்னு சொல்லி பல காரியங்களை நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ பார்க்க போகிறோம். முதலாவது யோபு புஸ்தகத்தை 1வது அதிகாரம் 8-10 வரைக்கும் போடுங்க, நான் வாசிக்கின்றேன். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8-10 வரைக்கும். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8-10 வரையிலும் வாசிக்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? பொல்லாப்புக்கு விளைகிற அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. அதற்கு சாத்தான் பிரதித்திரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அடுத்த வசனம், அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றியும் வேலி அடைக்கவில்லையோ? தேவளே, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தை சுற்றியும் வேலி அடைத்திருக்க வேண்டும். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குரிய சொத்து சுகம் எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்துக்கு தேவ பிள்ளையோ, உன் பொருளாதாரத்தை, உன் பிள்ளைகளை. என் பிள்ளைங்கன்னா பெங்களூரில் இருக்காங்க. அவங்கள எப்படி என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, அவங்க வாகனம் ஓட்டும் போது என்ன ஆகுது, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும்தான் சொல்லுவோம், ஆண்டவரே, சபையாரையும் பிள்ளைகளையும் எங்கள் சொத்துக்களையும் தேசத்தையும் நீ வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது ஒரு ஜெபம் தான் பண்ண முடியும். இன்றைக்கி ராத்திரி பகலாக எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முழிச்சிருக்கிறனால தான் இன்றைக்கி நீங்களாம் நிம்மதியாக தூங்குகிறோம். அவனா தூக்கத்தை கெடுத்து கொண்டு அவங்கெல்லாம் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பனியிலையும் மலையிலையும் ஒட்டகத்திலையும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. தேவப்பிள்ளையோ, முதலாவது கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு என்ன வைக்கிறான் என்றால், யோபை குறித்து வாசிக்கிறோம். அவன் சொத்து சுகம் எல்லாம் பெருகுது. காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கி அந்த வேலிக்குள்ளே நீங்கள் நானும் வரணும். உங்களே உங்களை சுற்றிலும் நீங்கள் போடுற வேலி இல்லை. நான் சொல்கிற மின்சார வேலி உலகத்தான் கொடுக்கக்கூடிய மின்சார வேலி இல்லை, கர்த்தருடைய மின்சார வேலி. இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகினதுக்கு காரணம், தேவன் அவனுடைய சுற்றிலும் ஒரு வேலி அடித்து வைத்திருந்தார். பிள்ளை பெறுது, ஆசீர்வாதம் பெருகுது. அதே மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வேலியை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 91 நான் 1-4 வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 91 1-4. சீக்கிரமாக. சங்கீதம் 91 1-4 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வளருடைய நிலையில் தங்குவான். நீ அவர் மறைவுக்குள்ளே போயிடணும். அவருடைய அந்த சங்கீதமே பாதுகாப்பின் சங்கீதம் தான். 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன். இப்படியே அந்த வசனம் உள்ளே போவோம். 10வது வசனம் மட்டும் போடும். 10வது வசனம் சங்கீதம் 91:10 போடுங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவ பிள்ளையை, கர்த்தர் உன் வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை வெளி போட்டிருக்கிறாரு. பொல்லாப்பு உனக்கு நேரிட, திடீர்னு பொல்லாப்பு, ஒரே நாளில் பொல்லாப்பு. அந்த பொல்லாப்பு உனக்கு வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஒரு கூடாரத்தில் சப்போஸ் வீட்டுக்கு ஒரு சர்வெண்ட் வந்துட்டு போனால் அவங்களுக்கும் பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்குறாரு. தேவ இங்கேயும் நாம் பார்க்கின்றோம். முதலாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். சாத்தானும் சில சமயங்களில் வேலி போடுவான். அவன் வெளியையும் நம்ம வெளியை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிங்கன்னா,
அநேக குடும்பங்களிலே தரித்திரம் ஏன் வருகிறது என்றால் சாத்தான், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊழியக்காரருக்கு நான் கொடுக்கணும்னு என்ன வருது, ஆனால் கொடுக்க முடியல. ஒரு போராட்டம் எனக்குள்ளே இருக்குது. காரணம் அங்கே மிஸ்டேக்கு. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். தேவப்பிள்ளையே, உன் ஆசீர்வாதம் உனக்கு வராதபடிக்கு சத்துரு உன்னை சுற்றிலும் ஒரு வேலி போட்டு வச்சிருப்பான். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மடா உழைப்பீங்க, ஆனால் உங்களால் முன்னேற முடியல. சத்துரு வேலி போட்டு வச்சுட்டான். ஏன் சமாரியா சீரியா ராஜா போட்டுட்டான்னா, நான் ஒன்றும் செய்யலை, நான் முற்றுகை போட்டால் போதும், உள்ள பஞ்சம் வந்துடும், தண்ணி பஞ்சம் வந்துடும், ஆகார பஞ்சம் வந்துடும். ஏதாச்சும் ஒரு நாடு அமெரிக்காவுக்கு விரோதமாக போச்சுன்னா அமெரிக்கா என்ன செய்யறான், போய் அதை சரண்டர் பண்ணிடுறோம், யுத்தம் அதை சுற்றிலும் ஒரு பிளாக் பண்ணிடுறான். உள்ளே இருக்கவங்க வெளியே போக முடியாது, வெளியே இருக்கவங்க உள்ளே வர முடியாது. இப்படி பிளாக் பண்ணிட்டு எழுவான். வாழ்க்கையில் இங்கே சத்துரு என்ன செய்கிறான், ஏன் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நமக்கு சாபம் வருகிறது என்றால், இதே போல தான் சத்துரு உங்களை சுற்றிலும் ஒரு முற்றுகை போட்டு வச்சிடறான். நன்மைகள் வராதபடிக்கு, ஆசீர்வாதம் வராதபடிக்கு. இது உங்கள் ஆவிக்குரிய கண்ணுக்கு இதற்கு தான் தெரியும், உன் மாமிச கண்ணுக்கு தெரியாது. இதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து உங்களை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து கொள்ள வேண்டும். உலகம் தரக்கூடிய வேலி அல்ல. இங்கே அந்த தேசத்தில் எப்படி பஞ்சம் வந்துச்சுன்னா, ஓம் பிள்ளையை கொடு, இன்றைக்கி நான் சாப்பிடுவோம், நாளைக்கு ஓயம் பிள்ளையை கொடுக்குறேன், இன்றைக்கி என் பிள்ளைய உனக்கு, நாளைக்கு ஓம் பிள்ளையை எனக்கு, 2 பேரும் வச்சு குழம்பு சாப்பிடுவோம். கழுது தலை இத்தனை காசுக்கு விற்கிது. எல்லா தரித்திரம் இங்கே வருது. தேவனுடைய பிள்ளை, இங்கே சத்துரு செய்யக்கூடிய காரியம், அவன் ஒரு வேலியை போட்டு வைக்கிறான். அந்த வேலியை உடைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நடந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கடுத்து கர்த்தர் எப்படியெல்லாம் வேலி போடுகிறார்னு சொல்லி ஒரு 4-5 வேலியை பார்த்து விட்டு அதை எப்படியெல்லாம் நாம் முறியெடுக்க வேண்டுங்கிற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, இதையே வைத்திருங்கள், 2 ராஜாக்கள் 6 வைத்திருங்கள். தேவன் தமது அக்கினியினால் உங்களுக்கு வேலி போடுகிறார். எதனால் வேலி போடுகிறார்? தேவன் அக்கினியின் வேலியை நமக்கு என்ன செய்ய. அதே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 12 27 வரை 17 வரைக்கும் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 12 17 வரையிலும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6 12 17. அப்பொழுது ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவர ராஜாவி, நீ உங்களுடைய பள்ளி. இப்போ சீரியா ராஜாட்ட சொல்கிறான், நீ என்ன பேசுனாலும் எலிசான்னு ஒருத்தர் இருக்கான், அவர் ராஜாவுக்கு என்ன செஞ்சு இஸ்ரேல் ராஜாவுக்கு அறிவிச்சிருவாங்கிறான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் லொக்கேஷனை கண்டுபிடிச்சவன தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே அப்போ எவ்வளோ தூரத்துக்கு இஸ்ரேல் இராணுவம் வீக்காக இருந்திருக்கு. இன்றைக்கி பாகிஸ்தானில் போய் நம்ம குண்டு போட்டு வந்திருக்காங்க. பின்லாண்டில் போய் அமெரிக்கா இராணுவம் போய் பின்லாண்டில் போய் அடிச்சுட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுடைய விமானத்தை ஹைஜாக் பண்ணும்போது அந்த உகாண்டாக்குள்ளேயே போய் உகாண்டா அதிபர் வேஷத்திலே போய் அதை ஹைஜாக் அடித்து நொறுக்கிட்டு வந்துட்டான். அப்போ அந்த நாடு எவ்வளோ வீக்காக இருந்திருந்தால் உள்ளே போய் அடிச்சுட்டு வர முடியும். இப்போ இந்தியாவிலேயே இந்த பகல்காம் தீவிரவாதிகள் அடித்தாங்கன்னா அந்த போர்ஷனில் நம்ம வீக்காக இருந்திருக்கோம். 250 கிலோமீட்டர் உள்ளே வந்து அடிச்சுட்டு திருப்பி 250 கிலோமீட்டர் வெளியே போயிருக்கான். நம்ம அந்த இடத்துல வீக்காக இருந்திருக்கிறோம். புரியுது உங்களுக்கு? நீ கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா எந்த இடத்துல ஓட்டா இருக்குன்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துருவாரு. எவ்வளோ இராணுவத்துக்கு பணத்தை செலவழித்து எவ்வளோ இராணுவ வீரர்கள் ராத்திரி பகலாக எல்லையை சுற்றி இருக்கும். அந்த 250 கிலோமீட்டர் அவன் ரிட்டர்ன் ஆகி போயிருக்கானே. அந்த இடத்துல நமக்கு ஒரு வீக்னஸ் தானே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த இஸ்ரேல் ராஜா வீக்காக இருந்ததுனால இஸ்ரேல் ராஜா பெர்மிஷனே இல்லாமல் அவன் இராணுவம் வந்துருச்சு. எதற்கு வந்து விட்டது என்றால், எலியாவை பிடிக்கும்படி என்ன செய்தார், அந்த இராணுவத்தை என்ன செய்தார், அனுப்பிவிட்டார். வாசிப்போம். எலிசாவை பிடிக்க முடியும். அடுத்த வசனம் 17 வரைக்கும் போடுங்க. தேவ மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே இதோ இராணுவம் குதிரையும் இஸ்ரேல் ரதங்களும் சுற்றி கொண்டு இருக்க கண்டான். ஆண்டவனே என்ன செய்யும்? தேவ பிள்ளையே, சத்துரு உன்னை சுற்றி வேலி அடைக்க நீ அனுமதி கொடுக்காதே. இங்கே வேலி அடைச்சிட்டான். ஒரு ஊழியக்காரன், அவன் கையில் ஆயுதமே கிடையாது, எந்த ஆயுதம் கிடையாது. இறப்பனை பிடிக்கிறதுக்கு போனீங்கன்னா ஆயுதம் இருந்துச்சு. இது இந்த தனி மனிதன், ஆயுதமே இல்லாத மனிதன். ஆனாலும் ஒரு ஆளை அனுப்பியிருக்கலாம். ஒரு போலீஸ்காரர் அனுப்புனா போதும், ஒருத்தனை ஜெயிலில் போடுறதுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம். இவர் என்ன ஆயுதம் இருக்குது? ஒரு இராணுவ வீரன் வந்தால் போதும். ஒரு இராணுவ சேனையே வந்து நிற்கின்றது. அவன் வேலைக்காரன் காக்குறான், ஐயோ ஒரு சேனையே வந்து நிற்குது, என்ன செய்ய போகிறாரா அப்படின்ட்டு புலம்புகிறான். அடுத்த வசனம் போடுங்கள். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசாவினுடைய கண்களுக்கு தான் தெரிகிற தேவ பிள்ளையே, நம்மளை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், அக்கினி இருக்கிறது. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவனை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடும். அவன் கண்ணுக்கு தெரியல, அவன் கண்ணுக்கு தெரியல, இவர் கண்ணுக்கு தெரியுது. தேவப்பிள்ளையே, முதலாவது கர்த்தர் உங்களுக்கு அக்கினினாலே வேலி போடுகிறார். என்ன வேலி? அக்கினினாலே வேலி போடுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து போயிட்டு இருக்காங்க. பின்னுக்கு பார்வோன் சேலை வந்துருச்சு.
பார்வோன் சேனை வந்தோடனே அவங்க நெருங்கிட்டாங்க. நெருங்கினதை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் இங்கே அக்கினியை இறக்கிட்டாரு. அவன் ட்ரை பண்ணுறான், அக்கினி மோதனால அவனால் இஸ்ரேல் ஜனங்களை போய் பிடிக்க முடியல. அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களை மறைக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, இன்றைக்கி நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், அநேக பிசாசுகளை துரத்துக்கிறோம், திருப்பி வீட்டுக்கு வாரோம். நாங்கள் வர்ற வாகனத்தையும் பஸ்ஸையும் எதில் வந்தாலும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டுடைய அக்கினி இருக்குது. இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி சின்ன பின்னமாக இருப்போம். எத்தனை வருஷமாக ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது, அதை இயேசு நாமத்தில் துரத்துறோமே, சும்மா விட்டுருவானே எங்களை? இயேசுநாதருக்கு வல்லமை இருக்குது, ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இயேசுங்கிற நாமத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்திட்டோம், முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு வரணும். ஆனால் நான் இன்றைக்கும் சொல்லுவேன், அக்கினி அபிஷேகம் பெறாமல் பிசாசை துரத்துற ஊழியத்தில் எந்த தேவ ஊழியக்காரன் இறங்காதீங்க. இயேசுங்கிற நாமத்தை எடுத்து பயன்படுத்துகிற நீ தேவ அக்கினினாலே நீ நிரப்பப்பட்டிருக்க வேண்டிய தேவ பிள்ளைய. இந்த இடத்துல அவன் கண்ணுக்கு தான் தெரியுது, வேலைக்காரன் கண்ணுக்கு தெரியல. என்ன தெரியல? நம்மளை சுற்றிலும் ஒரு அக்கினி வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுதான் சொல்றாரு, எதுக்கையா பயப்படுற? காரணம் என்னன்னா, உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி வேலையை போகுது, என்னை சுற்றி இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியல. அதுதான் சொல்றாரு, இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தாரு. அப்பதான் வேலைக்காரனுக்கே தெரியுது, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களால் மழை நிறைந்திருக்கிறதை கண்டான். அதே தான் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள், இந்த எலிசாவுக்கு இந்த அக்னி ரதம் அக்னி குதிரை எங்கே இருந்து கிடைத்தது? வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2:11 வாசிக்கிறோம். அவன் பேசிக்கொண்டே போகையில், இப்போ எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. இந்த அக்னி ரதம் அக்னி குதிரை எங்கே இருந்தது என்றால் எலியாட்ட இருந்தது. எலியாட்ட இருந்த அக்னி ரதமும் அக்னி குதிரை இப்போ எலிசாட்ட வந்துருச்சு. அக்னி ரதம் அக்னி குதிரைகளை பரலோகத்துக்கு எலியாவை கர்த்தர் கொண்டு போகல, சுழல் காற்றில் தான் கொண்டு போனார். அங்கே அக்னி ரதம் அக்னி குதிரை தேவையில்லை. அங்கு பரிசுத்த நகரம், பரலோகம் மகிமை நிறைந்த இடம். அந்த இடத்துல அக்னி தேவையில்லை. அங்கே பாதுகாப்பு எப்போதுமே உண்டு, பூமிக்கு தான் தேவை. அப்போ எலியாட்ட இருந்த இந்த அக்னி ரதம் அக்னி குதிரை எலிசாட்ட வந்துருச்சு. அதனால தான் எலிசாவை பிடிக்க வந்த போர் வீரர்கள் பிடிக்க முடியல. இப்படி அக்னி ரதமும் அக்னி குதிரை 2 பேரை சுற்றிலும் இருந்ததுனால அவர்களுக்கு என்ன பேர் வழங்கப்பட்டது? அதே 2வது அதிகாரம் 12வது வசனம் போடுங்க. அது எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரை என்று புலம்பினான். இந்த எலிசா எலியாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், நீதாயா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே, உன்னை சுற்றிலும் அக்னி ரதமும் அக்னி குதிரையும் இருக்கும்போது நீ மற்றவர்களுக்கு அக்னி ரதமும் அக்னி குதிரையாய் மாறுவாய். 2 ராஜாக்கள் 13:14 பார்த்தா யோவாஸ் ராஜா எலிசாவை பார்த்து சொல்கிறான், நீ அக்னி ரதம். இதே வார்த்தையை அந்த ராஜா சொல்கிறான். 2 ராஜாக்கள் 13:14 இதே வார்த்தையை அந்த ராஜா சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? எலிசாவை பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், இஸ்ரவேலருக்கு 2 ராஜாக்கள் 13:14 எலிசாவை பார்த்து சொல்கிறான், யோவாஸ் ராஜா, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே. அதே வார்த்தையை எலிசா எலியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை யோவாஸ் இஸ்ரேல் ராஜா எலிசாவை பார்த்து சொன்ன. முதலாவது, ஆண்டவர் உனக்கு அக்கினியினாலே, எதனால போடுறாரு? அதனால தான் சொல்கிறான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் பொருளாதாரத்தை கர்த்தர் பாதுகாப்பார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார், உன் வாகனத்தை கர்த்தர் பாதுகாப்பார், உன் தலைமை ஒன்று கீழே விழாது. காரணம், உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கின்றது. அந்த அக்கினி மதில் உன்னை பாதுகாக்கும். அந்த வேலிக்குள்ளே இருக்கிற உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஒரு மோடி வராரு, ஒரு அமெரிக்க அதிபர் இவர் வருகிறார், ட்ரம்ப் வருகிறார் என்றால் எத்தனை அடுக்கு பாதுகாப்பில் வருவாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் இசட் பிரிவு, இசட் ++ பிரிவு, ++ பிரிவு, எத்தனை பிரிவுகளை பாதுகாப்பு. சகாயண்டா கலெக்டர் அவர்கள் சாட்சி கொடுக்க கோர்ட்டுக்கு வர முடியல, காட்டா இனி பாதுகாப்பு வீரர்களை எடுத்து விட்டாங்க. இனி சுற்றிலும் பாதுகாப்பு வீரர்கள் இருந்தாங்க. இல்லாமல் நான் எப்படி கோர்ட்டுக்கு வர்றது? நாங்கள் உலகம் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு வேடியாக இருக்கிறார். உங்களை எதனாலே பாதுகாக்கிறாரு? அக்கினி. இதனால் கவனிக்கணும். ஊழியத்துக்கு போகிறோன்னு சும்மா பெட்டையை தூக்கிட்டு போகிறதுன்னு போயிடக்கூடாது. ஒரு ஊழியத்துக்கு போகிறீங்கன்னா, யுத்த காலத்துக்கு போகிறீங்கன்னா, ஆண்டவர் என்னை சுற்றிலையும் போட்டிருக்க அக்கினி வேலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துட்டு போகணும். 2வது ஒரு வேலையை குறித்து பார்க்குறோம். யாத்திராமம் 12வது அதிகாரம் 7வது வசனமும் 13வது வசனம் பார்க்க போகிறோம். யாத்திராமம் 12வது அதிகாரம். ஆக்சுவலாக இதை தான் நான் முதல்ல சொல்லியிருக்கணும், நான் 2வது சொல்கின்றேன். யாத்திராமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைக்கல்கள் 2லும்
நிலையின் மேற்சட்டிலத்திலிருந்து இரத்த வேலியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது சொல்றாரு, நிலைக்கால்களிலையும் மேற்சட்டத்திலையும் இரத்தத்தை தெளித்து. எதுல இரத்தத்தை தெளிக்கணுமா? நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் உனக்கு ஒரு வேலியாய் காணப்படுகிறது. இந்த இரத்தத்திற்குள்ளே ஒரு பாட்டு இருக்கு, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இது எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. அதாவது கோட்டைக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா, அந்த இரத்த கோட்டைக்குள்ள வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே வாசிக்கிற நிலைகளிலே நிலைக்கால்கள். ஏன் வீட்டில் மற்ற இடத்த விட்டுட்டு நிலைக்காலில் பட சொல்கிறாரு? எகிப்தில் பிரமிடுகள், இவங்க எகிப்தில் வாழ்ந்தவங்க. எகிப்தில் பிரமிடுகள் கட்டும்போது அவங்க வந்து அந்த ஆத்மா உள்ளே இருக்குன்னு சொல்லி விசுவாசத்தில் கட்டும்போது எல்லா எகிப்து பிரமிட்லேயும் அந்த ராஜா பேர், அவருடைய வீட்டு விலாசம், அவர் எத்தனை வருஷம் இறந்தார், அவர் எத்தனை வருஷம் பிறந்தார், எல்லாம் அந்த எகிப்து பிரமிடில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க குடியிருக்கிற வீட்டில் அவங்க பேரை எங்கே எழுதுவாங்கன்னா நிலைக்காலிலே தான் எழுதுவாங்களாம். மேற்சட்டத்தில் தான் அவங்க பேரை எழுதுவாங்களாம். அவங்க பேரை வந்து நிலைக்காலில் எழுதி தான் வைப்பாங்களாம். அதனால தான் அவங்க பேர் மேலே அந்த இரத்தத்தை தெளிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நிலைக்கால்கள் மேலே அந்த இரத்தத்தை தெளிக்க சொல்கிறார். தேவ பிள்ளையே, உன் பேரில் கர்த்தர் இரத்தத்தை தெளித்து உன் குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள்ளே நீ இருக்கின்றாய். நீ அதை விசுவாசிக்கணும். பாதையின் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேர்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்குள்ளே எந்தெந்த தேவ பிள்ளைகள் இருக்கலாம். ரத்தத்தில் கழுவுறதுக்கு மட்டும் இந்த ரத்தம் தேவையில்லைங்க, பட்டும் கிடையாது. நீ பாதுகாக்க ரத்தம் இருக்கிறது. யோசுவா 2வது அதிகாரம் 17 வாசிக்கிறோம், சிவப்பு நூல் கயிறை கட்டி ஜன்னலிலே கட்டி. யோசுவா 2:17 வாசிப்போம். யோசுவா 2வது அதிகாரம் 17. அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி. அங்கேயும் பார்க்குறோம் ஜன்னலில் கட்டி. ஒருவேளை அவள் கட்டலைன்னா எத்தனை கயிறு கட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், பட்டு சிவப்பு கலர் புடவையே கட்டியிருப்பா. எரியோ கோட்டை, அதுவும் பாபிலோன் கோட்டை மாதிரி பெரிய கோட்டை, எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சோம். அந்த ராகா பேசியிருந்த அந்த போர்ஷன் மட்டும் இடிஞ்சு விழலையா? எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? இவங்க துதிச்சு ஆரவரிக்கும் போது எரியோ கோட்டையே இடிஞ்சு விழுந்ததுங்க. ஆனால் அந்த ராகா வீடு இருக்கா பார்த்தீங்களா, அந்த கோட்டை மட்டும், அந்த போர்ஷன் மட்டும் நிற்கிதான். அவள் ஜன்னலில் வந்து கைத்தை கட்டணுமா? கரெக்டாக நான் நினைக்கிறேன் ஒரு கயிறு கட்டியிருக்க மாட்டான். உன் வீட்டுக்குள்ளே யார் யார் இருக்காங்களோ பாதுகாப்புன்ட்டாரு. அந்த 2 வேவுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் வீட்டுக்குள்ளே யார் யார் இருக்காங்களோ, எங்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாரு, எக்காரணத்தை கொண்டு இந்த சிவப்பு நூல் கயிறு இருக்கிற வீட்டை மட்டும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அந்த ரத்தப்புள்ளி நம்ம மேலே வந்துடக்கூடாது. எத்தனை கயிறை போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கே வாசிக்கிறோம், சிவப்பு நூல் கயிறை இறக்கி விட்ட ஜன்னலை கட்டி உன் தாப்பனையும் உன் சகோதரையும் உன் குடும்ப தாப்பனுக்கு எல்லாரையும் உன் வீட்டிலேயே சேர்த்துக்கொள்ளு. தேவப்பிள்ளைய 2வது ரத்தத்தின் வேலிக்குள்ளே நீ இருக்க வேண்டும். இதைத்தான் முதல்ல கொண்டு வரணும். நான் 2வது முதல்ல அக்கினி வேலி, அதுக்கடுத்து என்ன வேலி? இரத்தத்தின் வேலிக்குள்ளே நீர் உன் ரத்தத்தில் கழுவி அந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கும்போது உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. 3வது தேவ பிரசன்னமே உங்களுக்கு வேலி. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வாசிங்க. ஆதியாகமம் 2:16-17, 2வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசி, அது புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அந்த கனியை புசிச்சிட்டேன்னா உன்னை சுற்றியில் இருக்கிற தேவ பிரசன்னத்தில் ஒரு ஓட்டை விழுந்துடும். தேவ பிள்ளையன் தேவ பிரசனம். இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்கள்ட்ட பேசும்போது கூட பிரசன்ஸ் ஒன்று தெரியாமே ஊழியமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரசனம்ங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது அவங்களுக்கு, அந்த பிரசனங்கிறது உன்னை பாதுகாக்கும். அந்த கனியை புசிக்கும் நாட்களிலே என்னைக்கு நீ புசிக்கிறியோ அன்னைக்கு அந்த பிரசன்ஸ். ஆதியாகமம் 3:5 போட்டிருக்கு, இதை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும். கண்ணு மட்டும் இல்லைங்க, தேவ பிரசன்னம். தேவப்பிள்ளைய 3வது தேவன் தமது பிரசன்னத்தை வைத்து, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் உன்னை விட்டு போயிடக்கூடாது. நீங்கள் அதை எப்படியெல்லாம் இந்த வேலையை நம்ம உடைக்கிறோன்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிரசன்ஸ் எப்போதும் இருக்கு. ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, பிரசன்ஸ் கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு மனுஷன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, பிரசன்ஸ் கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இரு. பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லாண்டவரே பேசிக்கிட்டே இரு, இந்த ஆளோட உட்காந்துரு. சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சரி பேசிக்கிட்டே இருப்பீங்க, பிரசன்ஸ் உங்களை விட்டு லீக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, சத்து போகிற தெரியுமா, ஜீவனை வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க. பிரசன்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்த விட்டு ஓடி போயிருச்சிக்கிறோம். நீங்கள் இந்த பிரசன்ஸ்லேயே வாழ கற்றுக்கிறணும். அந்த தேவ பிரசன்னத்திலேயே கூறுறதா குறைச்ச.
அந்த ப்ரெசன்ஸில் தான் தானியேல் சிங்க கபிக்கு போகும்போது அந்த சிங்கம் அவனை கடிக்காததுக்கு காரணம் அந்த ப்ரெசன்ஸ் அவன் பத்துக்கிறதுனால சிங்கம் பக்கத்தில் வர முடியல. இந்த 3 வாலிபர்கள் அக்னிக்குள்ளே போகும்போது அந்த ப்ரெசன்ஸ் இருந்ததுனால அந்த அக்னி அவங்கள பிடிக்கல. தேவப்பிள்ளையே 18-24 மாறி போயிடுச்சு. இந்த இடத்துல என்னை கவனிங்க, நேரம் ஆகிறது. இந்த இடத்துல வாசிக்கணும், சாமுவேலுடைய கஸ்டடியில் தாவீது போயிட்டாரு. தாவீது போன பிறகு நியூஸ் யாருக்கு போகுது? சவுலுக்கு வருகிறது. சவுலுக்கு வந்தோடனே சவுல்கிட்ட சொல்கிறாங்க, தாவீது எங்கே இருக்கிறார்? சாமுவேல்கிட்ட இருக்கிறாரு. அப்போ சவுல் என்ன செய்கிறான்? ஒரு போர்ப்படைகளை குறிப்பிட்ட ஒரு வீரர்களை கூப்பிட்டு சாமுவேலுடைய கஸ்டடியில் இருக்கான், ஈஸியாக போய் பிடிச்சிட்டு வந்துடலாம், போய் பிடிச்சிட்டு வாங்க. அந்த போர் வீரர்கள்லாம் வராங்க, அந்த நயோ பக்கத்தில் தான் வராங்க. வந்தோடனே அந்த தீர்க்கதரிசி கூட்டமும் அவங்க ஊழியத்தை பார்த்தோன்னே அவங்களால நடக்க முடியல, அப்படியே நின்றுறாங்க. நின்னோடனே என்ன சொல்கிறாங்க? அவனும் அப்படியே ஆவியானவர் தொடப்பட்டு அப்படியே தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான். சவுல் காத்து பார்க்குறான், போர் வீரர்கள் வரல. அடுத்து கேட்குறான், என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வாடா. போனால் எல்லாருமே அபிஷேகம் இறங்கிருச்சு, அந்த ஊருக்குள்ளேயே நுழைய முடியல. அடுத்து ஒரு டீமை கூப்பிட்றான், நீங்களாச்சும் போய் பிடிச்சிட்டு வாங்க, அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. போகிறாங்க, திருப்பி பக்கத்தில் வராங்க, திருப்பி ஆவியானவர் இறங்குறாரு, இந்த எல்லைக்கு மேலே போக முடியல அப்படிங்கிறாங்க. திருப்பி அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. அடுத்து சவுல் பார்க்குறான், நீங்கள் என்ன லாய்க்கலடா, நானே போகிறேன்னு அவனே வரான். அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அவனால் கால் வைக்க முடியல. காரணம் என்னென்னா, சாமுவேல் மேலே இருந்த தேவ பிரசன்னம் எப்படி இருந்தது என்றால் பல மைல் தூரத்துக்கு நின்னது. உங்கள் மேலே இருக்கிற அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறது தேவ பிள்ளை. அந்த அம்மாவுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி உன்னையுடைய பாதுகாப்பு ஏதோ உன்னைய மட்டும் சுற்றி இருக்கக்கூடாது, உன் எல்லைக்கு அந்த எல்லையில் அந்த தூரத்தில் கூட வரக்கூடாது. சாமுவேல் மேலே இருந்த அபிஷேகம் அப்படி இருந்தது. முதலாவது அக்கினினாலே வேலி, 2வது இரத்தத்தினாலே வேலி, 3வது பிரசனத்தினாலே வேலி. இப்படி வேலிக்குள்ளே நீங்கள் வாழணும். வாழ்ந்த பரலோகத்தில் வாழ்ந்த மாதிரி இங்கே வாழ்வீங்க. அமெரிக்கன் அம்பாசிடர் இந்தியாவில் வாழும்போது எப்படி வாழ்வாருங்கிறீங்க? அமெரிக்காவில் எப்படி வாழ்கிறாரோ அப்படி தான் இங்கே வாங்குவார், இந்தியாவில் வாழ்வார். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை வேலி அடித்து பாதுகாக்கிறார். 4வது ஒரு வேலியை குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 36-38 ஆண்டவர் வார்த்தைன்ற ஜீவனுள்ள ரேமாவின் நாளே உனக்கு ஒரு வேலையை போடுகிறார். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 36 நம்ம வாசிக்கின்றோம். பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமில் உனக்கு ஒரு வீட்டுக்கு, அவர் சொல்கிறார், சீமையை கூப்பிட்டு சாலமன் சொல்கிறார், நீ எருசலேமில் உனக்கு நல்ல ஒரு பங்களா கட்டி நல்ல செழுமையாக வாழு, உனக்கு நானும் பணம் தராரு, ஒரு வீட்டை கட்டி. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தான் நீ குடியிருக்க வேண்டும். வார்த்தையில் ஒரு வேலையை போடுறாரு தேவ பிள்ளை. இந்த வார்த்தைங்கிற வேலி மிக முக்கியம். சீமையை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு எருசலேமில் எல்லா பங்களாக்கள் எல்லாமே உண்டு, ஆனால் நீ எல்லையை மட்டும் தாண்டக்கூடாது. சொல்கிறாரு, எங்கேயும் வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. அடுத்த வசனம் போடுங்க. நீ வெளியே போய் கீதரோன் என்னும் ஆற்றை கடக்கும் நாளிலே சாகவே சாவாய். வார்த்தைங்கிற எல்லையை கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி அநேகர் ரட்சிக்கப்பட்ட பிறகு மனம் போன போக்கில் நம்ம சில நேரத்தில் வாழ்கிறோம். சுயாதீனம் வந்து விட்டது. கெட்ட குமாரன மாதிரி, நான் ரட்சிக்கப்பட்டேன், பரலோகம் போகிறேன், என் இஷ்டத்துக்கு வாழலாம். இன்றைக்கி அந்த டீச்சிங் வந்துருச்சு. மனம் போல் வாழ்ந்துக்க. ஒரு கல்யாண வீட்டில் போய் ஒருத்தரை வாழ்த்து சொல்ல சொன்னால் அவர் ஏறி சொல்கிறாரு, மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்த்து சொல்கிறேன், அவங்க மனம் போல வாழுங்கன்னாரு. மனம் போல வாழ்ந்தால் என்ன வாழ்க்கை? வசனத்தின்படி வாழ வேண்டும், மனம் போன போக்கில் வாழக்கூடாது. தேவ பிள்ளையே, இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வார்த்தையின் வேலிக்குள்ளே வைக்கிறார். சாலமோன் சிமையை சுற்றிலும் ஒரு வேலி போடுறாரு. என்ன வேலி போடுறாரு? நீ கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளிலே சாகவே சாவாய், அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் நிச்சயம் என்று அவருக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அடுத்த வசனம் போடுங்க சீக்கிரமாக. சீமை ராஜாவை பார்த்து, நல்ல வார்த்தையா? என்ன வார்த்தையா அது? நல்ல வார்த்தை சொன்னீர், எனக்கு பங்களா கட்டி கொடுத்துட்டீர், சொத்து சுகத்தை கொடுத்துட்டீர், ஏராளமான வேலைக்காரர், ஒரு வேலைக்காரன் இல்லை, ஏராளமான வேலைக்காரர்கள் எல்லாம் எனக்கு இருக்காங்க, நல்ல வார்த்தை சொன்னீர். வார்த்தையில் வேலி போடுறாங்க. ஆண்டவர் உனக்கு வார்த்தையில வேலி போடுவார். அந்த வார்த்தைங்கிற வேலியை நீ தாண்டும் போது தான் பிரச்சனை. உபாவம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உபாவம் 28:1 போட வேண்டாம், அதில் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டி சாபமாக வைப்பார்னு போடப்பட்டிருக்கு. வார்த்தைங்கிற வேலி, இந்த வேலியை விட்டு நீங்கள் எல்லைக்கோட்டை தாண்டக்கூடாதுன்னு ஒரு தடவை செய்தி கொடுத்து. அதே மாதிரி ரோட்டில் போகிறோம், இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனவுடனே சிசிடிவி கேமராவை போட்டு பார்க்குறான், யார் தப்பு பண்ணா, யார் எல்லையை மீறி வந்தா. இந்த வண்டி லெஃப்ட்டில் வருது, இந்த வண்டி லெஃப்ட்டில் வருது, அப்போ மிஸ்டேக் யார் பக்கம்? இவன் பக்கம்தான். ரூல்ஸை மீறினவன் இவன் தான். தேவ பிள்ளையே, வார்த்தையினாலே கர்த்தரோட வேலையை போட்டு வச்சிருக்கிறாரு. நோ என்ட்ரின்னு போட்டிருக்கிறாரு. அதுக்குள்ளே தான் நம்ம போவோம். அதில் என்ன போர்டு போட்டிருக்கேன்? நோ என்ட்ரி. அதுக்குள்ளே தான் என்ன செய்வோம்? போலீஸ்காரர் இங்கே நிற்க மாட்டார், அந்த எண்டில் தான் நிற்பார். அவருக்கு கேஸ் கிடைக்கணும் இல்லையா? அங்கே ஒன்று
வண்டியை ஒதுக்கி, ஏன் நோயின்றின்னு பார்க்கலையா? ஏன் வார்த்தையை ஐயா நான் பார்க்கலையா? பார்க்காட்டினாலும் ஃபைனு. வார்த்தையின் எல்லையை தாண்டாதிரு. வார்த்தையினாலே கர்த்தர் எல்லை போடுறாரு. ஒரு ஆண்டவர் ஃப்ரீ வில் கொடுத்துருக்கறனால மனம் போல வாழாதீங்க. தேவப்பிள்ளையே, இந்த இடத்துல வாசிக்கின்றோம், நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி அநேக நாள் குடியிருக்கிறான். அதுக்கடுத்து வாசிங்க, தொடர்ச்சி போடுங்க. 3 வருஷத்துல மறந்து போயிட்டான். எத்தனை வருஷம் சேர்ந்து மறந்து போயிட்டான்? நம்மளும் சில காரியத்தை எப்போ மறந்துடும். ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்கும், அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நாளையில் எதை மறந்தாச்சு, அவன் சொன்ன வார்த்தையே மறந்தாச்சு. இவன் காத்துக்கிட்டு இருக்கான், சத்துரு காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வார்த்தையை விட்டு வெளியே வரீங்களா இல்லையான்னு நீங்கள் எழுதி கொடுத்துருப்பீங்க, 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் மறந்துருப்பீங்க, அவன் மறக்க மாட்டான். உங்கள் வீடு என்றைக்கு ஜப்தி பண்ணணுமோ அன்றைக்கி வீட்டு வாசல் வந்து நிற்பான் பத்திரமா. ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்ப்பான். 4 அவன் வச்சோடனே பூஜையை போட்டுருவான். அந்த பத்திரம் அவன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு பூஜையை போட்டு தானே வைக்கிறான். இதேபோல் இந்த இடத்துல வாசிக்கின்றோம், 3 வருஷம் செஞ்சோன்னா அந்த வார்த்தையை மறந்துட்டான். சிமையின் வேலைக்காரர்கள் 2 பேர், நிறைய வேலைக்காரர் இருக்காங்க, ஏன்னா பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அவனுடைய வேலைக்காரர்கள் 2 பேர் மக்காவின் குமாரன் ஆயுஸ் என்னும் காத்து ராஜாவின் இடத்துக்கு ஓடி போனார்கள். உன் வேலைக்காரர்கள் காத்து. எப்படி சத்துரு வார்த்தையை விட்டு வெளியே கொண்டு வரான்னு பாருங்களேன். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எதனால தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், என்னைக்கு நீ வார்த்தையை விட்டு வெளியே வரையோ அன்னைக்கு தான் சத்துரு உன்னை தொட முடியும். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உன்னை தொட முடியாது. இது அழகாக வெளியே கொண்டு வரான். இவனை வெளியே கொண்டு வர்றதற்காகவே அந்த 2 வேலைக்காரர்கள் அந்த கீதரோ நாட்டை தாண்டி போனார்கள். நான் நினைக்கிறேன், ஒருவேளை சாலமோன் கூட இந்த ஐடியாவை கொடுத்துருக்கலாம், கன்ஃபார்ம் பண்ண முடியாது. 2 வேலைக்காரர்கள் வெளியே போயிட்டாங்க. அடுத்து வாசிங்க 43 வரைக்கும். அப்பொழுது சிமை எழுந்து தன் கழுதையின் மேல், இவன் கவனம் முழுவதும் எங்கே போச்சுன்னா வார்த்தைங்கிற வேலியை உடைச்சிட்டு போகிறான். நல்ல கவனிங்க, சத்துரு உங்களை தொட முடியாது கர்த்தருடைய வேலிக்குள்ளே இருக்கும்போது. ஹல்லேலூயா. அவன் வேலிக்குள்ளே இருக்கும்போது உங்களை தொட முடியாது. பாகிஸ்தான் எல்லையை தாண்டி ஒருத்தன் ராணுவ வந்துட்டான், ஷூட் பண்ணிட்டான். இங்கேருந்து அங்கே போனால் ஷூட் பண்ணலாம். நீ உள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மணலில் பாதிக்கப்பட்டு வெளியே போனாலும் ஷூட் பண்ணிடுவான். தேவப்பிள்ளை ஆண்டு ரொம்ப ஆவிக்குரிய பூமியில் ஆவிக்குரிய பிள்ளைகள் மகிமையாக வாழலாம். நமக்கு இதெல்லாம் தெரியல. நமக்கு ஒன்று தான் தெரியுது, ஆண்டவரே என்னை நசுக்கிறான், பிசாசு உதைக்கிறான், ஏன் வாழ்க்கை ஏன் இப்படி. இந்த அழுகிறது நல்லது. அந்த ஆத்துமாக்களுக்காக அழுகுங்க. நம்ம அழுக கூட நமக்கு தான் இருக்குது. யாருக்கு தான் இருக்குது? நமக்காக தான் அழுதுருக்கும். ஆண்டு ஆத்துமாக்காக அழுதாமாச்சு 4 ஆத்மா ரட்சிக்கப்படும். உன் வாழ்க்கை பூமியில் ராஜாவாய் உன்னை அழைத்திருக்கிறார். ராஜா நடை எப்படி இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி பழங்காலத்தில் இன்றைக்கி ராஜா பாலத்தை திறக்க போகிறாரு. அதனால ரோட்டில் காரை நிப்பாட்ட விட மாட்டான், ரோட்டை கூட்டுறான், வீட்டை கூட்டுற மாதிரி. நான் என்னன்னு கேட்டேன், ராஜா பாலத்தை திறக்க. ஏன்டா இத்தனை நாள் நாங்கள் இருக்கோம், நாங்கள் மனுஷனால தெரியலையே உனக்கு? ராஜா வராரு. அந்த ராஜா தான் நீ. கொஞ்சம் தான் ஆமீன் வருது. ராஜா தான். நம்ம ஒரு நாள் கூஜா கிடையாது. ஹல்லேலூயா. ராஜா நீ. தேவப்பிள்ளையே, நீ நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அடுத்தவன் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நமக்கே பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கு. நாமே பரிதாபப்பட்டுக்கிறோம். ஐயோ என் வாழ்க்கை இவ்வளோ பரிதாபம். அடுத்தவன் பரிதாபப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மை நாமே பார்க்கும்போதே பரிதாப சூழ்நிலையில் இருக்கிற. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, மேன்மையான காரியத்துக்காக அழைக்கப்பட்டவன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கின்றோம், காத்து ஊர்லேருந்து ஆகிசு புறப்பட்டு. இப்போ எப்படி தந்திரம் பண்ணுறான் பார்த்தீங்களா? அந்த 3 வருஷம் கழித்து மறந்து போயிட்டான். சீமோய் போய் தன் வேலைக்காரரை காத்தூர் நீ ஆற்ற கிராஸ் பண்ணும்போதே உன்னை கொண்டுருவேன்னா, ஆனால் கொல்லலை, வரட்டுன்னு காத்திருக்கான். போய் காத்து ஊர்லேருந்து கொண்டு வந்தான். வசிப்போம் 43 வரைக்கும் போட்டிங்க. அடுத்து 43 வரைக்கும் அடுத்த வசனம். ராஜா சிமையை அழைத்திருவி, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளில் சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று உன்னை கர்த்தர் மேல் ஆணையிடச் செய்து உனக்கு சிறைச்சாட்சியாய் சொல்லியிருக்க. நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று வேற நீ சொன்னாய். அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம், நீ கர்த்தரின் ஆணையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையும் கை கொள்ளாதே போனது என்ன என்று சொல்லி. 46வது வசனம். 46. ராஜா பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபரம் சாலம். இங்கே வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே, 4வதாக வார்த்தைங்கிற வேலி. 4 வேலி பார்த்தோம். முதல் வேலி, 2வது வேலி, 3வது வேலி, 4வது வேலி. வார்த்தையினாலே கர்த்தர். இந்த 4 வேலிக்குள்ளே நீ இருக்கும்போது சத்துரு உன்னை தொட முடியாது. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் செழிக்கும். ஆரோன்கோல் துளித்ததான். ஒரு கோல் துளிர்க்குன்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும், மண் இருக்கணும், வேர் இருக்கணும், பட்டை இருக்கணும்.
ஆனால் இது பட்டை இல்லாத கோல், வேர் இல்லாத கோல், தண்ணி இல்லாத கோல், மண் இல்லாத கோல். உடன்படிக்கை பெட்டியில் வச்சா ஆரோன் கோல் துளிர்த்தது. அது மாதிரி சொல்கிறேன், இன்றைக்கு நாளை குறிச்சிங்க. அடுத்த வருஷம் இந்நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் செழுமையாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இப்போயே இருக்கிற ஆளும் உண்டு, எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஆக்குவார். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் மேன்மையான ஸ்தானத்தை கொண்டு வர. நம்ம இந்த வேலையை குறித்து கவலைப்படுறதே கிடையாது. இந்த வேலை நன்மையை மட்டும் அனுமதிக்கும், தீமையை அனுமதிக்காது. இது உண்மையை வேலை. ஆனால் சத்துருடைய வேலை தீமையை அனுபவிக்கும், நன்மையை அனுபவிக்க விடாது. உங்களை அப்படியே நசுக்கிட்டு இருக்கும் சத்துருடைய வேலி. அந்த வேலையை காட்டிலும் அக்னி ரதம், அக்னி குதிரை இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை. சரி, எப்படி நம்ம வேலையை உடைக்கிறோம்? அடுத்த பாயிண்ட். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம தான் வேலையை உடைக்கிறோம். எப்படி வேலையை உடைக்கிறோம்? யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம். அடுத்து யோபு எடுத்து வைத்துக்கொள்ளும். யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா சீக்கிரமாக. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, நம்ம தான் தேவ சமூகத்தை விட்டு விலகிறோம். எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ அப்போ தேவ சமூகத்தை விட்டு நம்ம தான் விலகி போகிறோம். அந்த வேலி அப்படியே தான் இருக்கு. யோனாவை குறித்த வரைக்கும், யோனாவை தூக்கி கடல்லையும் மீன் வயிற்றில் போட்டதுக்கு காரணம் அவனுடைய கீழ்ப்படியாமையினால தேவ வேலியை விட்டு அவன் வெளியே வருகிறான். யோனாவுக்கு தெரிஞ்சு தான் வெளியே வரான். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீத்துக்கு ஓடிப்படி. அதாவது ஃபுல்லாக காரியங்கள் என்ன செய்யும், அந்த காரியத்தை ஃபுல்லாக வாசிக்கணும். அதில் போடப்படுது கீழ்ப்படியாமை. தேவ சமூகம் இருக்குது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கே தெரியுது. ஆனாலும் உள்ள என்னன்னா ஆண்டவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவாரு. நீவிய கொடூரமான ஜனங்கள், அவனுக்கு பேர் இரத்த பழிகளின் நகரம். இவ்வளோ அயோக்கிய பயல்கள், இவங்கள போய் நான் மனம் திரும்புறதுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறது. நான் இந்த ஆண்டவர் இப்படி சொன்னார்னா நான் ஆப்போசிட் டைரக்ஷன் போவேன். தேவ பிள்ளை கீழ்ப்படிந்தேன். யோசித்து பார்த்தேன் மோசையை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோசையை இஸ்ரேல் ஜனங்களை எய்த்திலிருந்து கானானுக்கு போன்னு சொன்னால் அவன் கானானுக்கு போகாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறான். எங்கே தெரியுமா போகிறான்? மீதியான் தேசம். தான் மாமனார் மனைவி பிள்ளைகள் இருக்கிற தேசத்துக்கு போகிறான். அவர் தான் பார்வான்னு சொல்கிறான். முட்டாப்பையன் கானானுக்கு போகிறேன்னு கூப்பிட்டு போயிட்டு தான் மனைவியும் மாமனாரையும் பிள்ளையும் பார்க்குறதுக்கு இங்கிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ மோசை கொஞ்சமாச்சும் மோசைக்கு தெரியும் இங்கே கானான் எங்கிட்டு இருக்குன்னு. கானான் எங்கே இருக்குன்னு மோசைக்கு தெரியும். இது ஈஸ்ட் இருந்தால் இவன் சவுத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. ஏன் அந்த மூளையில் யோசித்தாருன்னு வச்சுங்களேன், மோசை ஸ்தானத்தில் இப்போ நான் இருந்திருந்தா, ஆண்டவர் கானான் இங்கே தான் இருக்குது, செங்கடலையும் பிளக்க வேண்டாம், யோர்தானையும் பிளக்க வேண்டாம், அப்படி பக்கத்தில் இருக்கிற கானானுக்கு நீ தப்பாக வழி காட்டுற. உன் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் தப்பாக டைரக்ஷன் காட்டுது. நாங்கள் இப்படி போயிடும் எளிமையா. போகலை. ஆண்டவர் காட்டுற அந்த பாதை வழியாக அது இப்படி போகும்போது அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள். செங்கடலை பிளக்க வேண்டியதாக இருக்குது, யோர்தானை பிளக்க வேண்டியதாக இருக்குது, எரியோ கோட்டையை உடைக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் சுற்றி தான் போகணும். மூளை அறிவில் அன்னைக்கு மோசை யோசிச்சிருந்தாருன்னா செங்கடலும் பிளந்திருக்காது, யோர்தானும் பிளந்திருக்காது. கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம், கீழ்ப்படிந்தார். அப்போ ஏன் வேலையை உடைக்கிறோம்? முதலாவது கீழ்ப்படியாமல் வேலையை உடைச்சிறது. அதனால தான் நீங்கள் எதை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கி செய்யணும். ரெண்டாவது பயம். யோபு 3:25 வாசிப்போம். யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். யோபு 3:25. யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. தேவனுடைய பயம் என்பது வேலியை உடைச்சிடும். நான் பயந்த யோபை சுற்றிலும் கர்த்தர் வேலி போட்டிருந்தாரு. ஆனாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே பயம் வரவே கூடாது. எதை குறித்து நீ அதிகமாக தியானிக்கிறியோ அதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. கொஞ்ச நேரம் அந்த பயத்துக்கு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும். பயந்தீங்கன்னா ஃபேனுக்கு கீழே கூட உட்கார முடியாது. அந்த பின்னு விழுந்துச்சுன்னா என்ன ஆகணும்? ஃபேனில் ஓட்டும். பஸ்ஸில் ஏற முடியுமா? டிரைவர் உண்மையாக வண்டியை நம்பி ஓட்டுவாரா? இல்லையா? பஸ்ஸு ஏற முடியாது. ஃப்ளைட் ஏற முடியுமா? முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. எங்கள் மாமியார் கொஞ்ச நாளைக்கு கேஸ் சிலிண்டரை யூஸ் படுத்தலை. கேட்டேன், என்னன்னு கேட்டால் பயம். அதை யூஸ் படுத்திட்டு அது வெடிச்சிருச்சுன்னா என்ன செய்யும்? அப்புறம் என் மிஸ்ஸஸ் தான் கொஞ்சம் தைரியப்படுத்தி, ஆமாம் பயப்படாதீங்கம்மா, என்ன தைரியமாக யூஸ் படுத்துங்கம்மா, அது ஒன்றும் ஆகாதும்மா, நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டால் போதும். பயம். வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? பயம். அதனால தான் நீங்கள் 1 Corinthians 13 போட வேண்டாம். அதில் போடப்பட்டிருக்கு, அன்பு, தேவ அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. எதை புறம்பே தள்ளுமா? அந்த பயம் போகிறதுக்கு தேவ அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த தேவ அன்பு எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து உங்களுக்குள்ளே கொடுப்பாரு. தேவப்பிள்ளை, அந்த வேலியை ரெண்டாவது எப்படி உடைக்கிறோம்? நான் பயந்த காரியம் எனக்கு அப்படியே நேரிட்டது. இன்றைக்கி மிஸ்ஸஸ்ட்ட சொன்னேன், நேற்று நைட்டு மட்டும்
சீரியல் தொடர்ந்து ஓடுற மாதிரி சொப்பனம் வந்துக்கிட்டே இருக்கு சொப்பனம். அந்த சொப்பனம் பிசாசு சொப்பனமும் கிடையாது, கர்த்தர் சொப்பனமும் கிடையாது. ஒருத்தவங்க வந்து அப்படியே எனக்கு கேட்க விட்டுறாங்க, என் ஆடிட்டரை பார்க்குறேன், நாகர்கோவில் இருக்கிற ஊழியம் செய்கிற ஒரு சகோதரியை பார்க்குறேன், அங்கே அப்படியே அங்கங்கே மிதந்துக்கிட்டு தான் இருந்தேன். நேற்று நைட்டு முழுவதும் எனக்கு சொப்பனம் தான். படுத்து தூங்குனதுலேருந்து காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் 4 மணிக்கு அலாரம் வச்சாங்க சிஸ்டர், அந்த நேரம் வரைக்கும். சரி, அலாரம் முடித்த பிறகாச்சும் சொப்பனம் நிற்கும் பார்த்தா அதுக்கடுத்து சூப்பர் சொப்பனம். ஆனால் ஒரு சொப்பனமும் பிரயோஜனம் இல்லை. ஃபில்த்தி தாட்ஸ்ன்ட்டார் ஆண்டவர். இது என்ன தாட்ஸு? அப்புறம் எதுக்கு ஆண்டவர் இந்த சொப்பனம் கொடுத்தீர்? இந்த சொப்பனத்தை பார்த்தீங்கன்னா நீ நல்லா தூங்குறேன்னு அர்த்தம். உனக்கு நல்லா தூக்கத்தை சில நேரத்தில் நல்ல தூக்கத்துக்காக ஆண்டவர் சொப்பனம் கொடுக்குறார். பயமுறுத்தக்கூடிய சொப்பனமும் உண்டு, ஆண்டவர் பேசக்கூடிய சொப்பனமும் உண்டு. எனக்கு கொடுக்கக்கூடிய சொப்பனம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பதற்காக. ஆனால் ஒரு சொப்பனமும் என்னை பயமுறுத்தவில்லை. ஹல்லேலூயா. சொப்பனத்தில் கூட வந்து பிசாசு பயமுறுத்த முடியும், சொப்பனத்தில் கூட வந்து பயமுறுத்த முடியும். நீங்கள் அந்நிய பாஷை பேசிவிட்டு ஆவியில் நிரம்பி தூங்கினா சொப்பனத்தில் கூட பயம் வராது. இப்படி 2வது யோபு சொல்ல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அதை குறித்து நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அதுக்கு இதுக்கு என்ன முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்களே அதனால் அப்புறம். ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஒரு முறை நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரி அம்மா வருவாங்க, காணிக்கை கொடுத்து விடுவோம். அவங்க வந்து ரொம்ப ஆவியில் வளர்ந்தவங்கன்னா கிடையாது, அவங்க மேலே கொஞ்சம் பரிதாபத்தில் தான் காணிக்கைனா கொடுப்போம். அந்த அம்மா வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது என்னை பதிச்சு, பாஸ்டர் இன்றைக்கி வண்டி ஓட்டும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஜாக்கிரதைன்ட்டு போயிடுச்சு. அந்த அம்மா நிறைய டாவ் விடும், அதுவும் எங்களுக்கு தெரியும், சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா இப்போ உயிரோடு இல்லை. வண்டி எடுத்துகிட்டு இங்கிருந்து அரசரடி வரைக்கும் எனக்கு பைக் ஓட்டு போக முடியல. எப்போ பைக் ஓட்ட ஆரம்பித்தாலும் இங்கே ஆக்சிடென்ட். அது உள்ளூர் உள் மனசு சொல்லுது அதெல்லாம் நடக்காதுங்குது, ஆனால் உள்ளூர் உள் மனசு சொல்லுது, அது வார்த்தை காதில் ஒழுக்குது. வண்டி ஓட்ட முடியல, காரணம் என் மேலே ஒரு பயத்தின் ஆவி அமர்ந்து விட்டது. தேவ பிள்ளையே, நான் பயந்த காரியம், பயம் என்பது ஒரு வேலையை உடைச்சிடும். அதனால தான் பயத்தை புறம்பே தள்ள வேண்டும். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் ஆண்டவருடைய ஞானத்தின்படி செய்யணும். அந்த பயத்தை வெளியே எது தள்ளும்? தேவ அன்பு தள்ளும். அந்த தேவ அன்பு ஆவியானவர் தேவன்கிட்ட உங்களுக்கு, நம்ம அன்பு இல்லை, தேவ அன்பு. தேவ பிள்ளைய 3வது ஒரு காரியத்தை குறித்து வாசிச்சு முடிக்க போகிறோம். நம்ம வாயின் வார்த்தை வேலியை உடைச்சிடும். இதில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். நியாயபதிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் வாசிக்க போகிறோம். நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக. நம்ம அநேக நேரங்களில் மைக்கு பிடிச்சா நல்லா பேசுவோம். எப்போ நல்லா பேசுவோம்? மைக்கு கலட்டின பிறகு தான் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது முக்கியம். தேவப்பிள்ளை இங்கே நியாயாதிபதிகள் 11ஆவது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, இது கர்த்தருக்கு இவர் ஆண்டவர் பொருத்தனை கேட்டாரா? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கா பலி செலுத்த கொண்டுவான்னு பொருத்தனை அவர் கொடுத்தாரு. சில பொருத்தனையை நம்மளே எடுத்துக்கொள்கிறோம். இங்கே ஆண்டவர் ஒன்றும் பொருத்தனை கேட்கலையே, ஆனால் இவர் பொருத்தனை பண்ணுறாரு. என்ன பொருத்தனாரு? அம்மோன் புத்திரையின் கையில் ஒப்பு கொடுத்தால். அடுத்த வசனம் போடுங்க. சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாக, அதை சர்வாங்க பகனையாக தெளுத்துவேன். உன் பிரச்சனையோ உன் வாயில தான் இருக்கு. மிருகங்கள் நல்லா இருக்கு, ஏன் தெரியுமா? அது ஒழுங்காக பேசுறது கிடையாது. பறவைகள் நல்லா இருக்கு. பணக்கார சிங்கம் ஏழை சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? வியாதிப்பட்ட சிங்கம் ஆரோக்கியமான சிங்கத்தை வேணால் பார்க்கலாம். எல்லா சிங்கமும் சமத்துவம் தான். நம்ம வாழ்க்கையில் ஏன் சாபங்கள் வருகிறது? உன் வாயின் வார்த்தை சரியில்லை. எதிரிகள் எல்லாம் வாயின் வார்த்தை ஏதாச்சும் வந்தான். அம்மோன் ஆண்டவரே அந்த பொருத்தனையை கேட்கல. எப்தாவின் பொருத்தனையை ஆண்டவர் கேட்கல. இந்த கண்டிஷன் பேரில் யுத்தத்துக்கு அனுப்பல. இந்த காரியத்தை நீ பொருத்தனை பண்ணா தான் இதை தருவின்னு ஆண்டவர் அனுப்பல. ஆனால் எப்படி சாபத்தை நம்ம வரவழைச்சிக்கிறோம்? நம்ம வாய் சில நேரத்தில் ஓட்டையை போட்டு விட்டுறது, வேலியை உடைக்குது. எப்தா நல்லா இருந்த குடும்பம்ப்பா, அந்த உயிர் பலியை ஆண்டவர் நரபலியை விரும்புறது கிடையாது, அது நமக்கு தெரியும். எப்தா மகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார், அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் வீட்டில் சமாதானம் போயிடுச்சே, சந்தோஷம் போயிடுச்சே. ஆண்டவர் எப்தாவை பார்த்து கேட்க சொன்னாரா? நம்ம வாயின் வார்த்தைகள் நம்மளுடைய வேலியை உடைச்சிருது. உங்களை சுற்றின ஒரு வேலி, அந்த வேலியை தாண்டி எந்த அந்தார சக்தியும் வர முடியாது. கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் கிடையாது. காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் சைரன் அடிச்சுட்டு தான் போகும். எதுக்கு போகுது? நான் உங்கள் பட்டணத்தை பாதுகாக்கிறேங்கிறது. ஏன் தூங்குறால எழுப்புது அது. ஆனாலும் போடுறாரு, திருடங்க யாரும் வரமாட்டேன், தைரியமாக தூங்கு, நான் போகிறேன். இதே பிள்ளைய அந்த
பாதுகாப்பை காட்டிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு எனக்கு அதிகமாக இருக்கிறது. அப்புறம் பாஸ்டர், சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதோ எச்சரிக்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவன் வாழ்க்கையில் அதையும் மீறி ஏதாச்சும் ஒன்று நடந்துருந்துச்சுன்னா ஏதோ ஒரு எச்சரிக்கை ஆண்டவர், அடுத்து ஒரு ஆபத்து வரப்போது அது எச்சரிக்கை. ஆனால் இந்த வேலிக்குள்ளே இருக்கிற நீ எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. வானமே இடிந்து விழுந்தால் நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. எப்தா என்ன சொல்ல, சர்வாங்க தகன பலியா, என் மகளை வெட்டுறது மட்டும் கிடையாது, நெருப்புல போட்டு அதை சாம்பலாக்குறேன். என் மகளுக்கு தான் நடக்க போதுன்னு தெரியாமையே எப்தா வாயில் வார்த்தைகள். மத்தேயு 14வது அதிகாரம் 6, 7, 9 வசனங்களை வாசிக்கும். மத்தேயு 14, 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 14வது அதிகாரம், மத்தேயு 14, 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம். அப்பொழுது ஏரோது ராஜா, அப்போது ஏரோதின் ஜென்ம நாள், ஏரோதனுடைய பிறந்த நாள். அந்த ராஜாக்கள்லாம் போதையில் மதுபானத்தில் நிறைந்திருப்பாங்க. அதுவும் பிறந்த நாள்லாம் கேட்கவா வேணுமா, அதிகமாக கொண்டாடுவது. ஏரோதின் குமாரத்தை அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தான். அவர் டான்ஸ் ஆடுறா. அப்போ ஏரோது அந்த போதையின் உச்சியில், சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கும்போது, அடுத்த வசனம் படுங்க, நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று அவனுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். வாயின் வார்த்தைகள், எச்சரிக்கை வாயின் வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள், எதை கேட்டாலும் தருவேன். அவனுக்கே தெரியல வாயின் வார்த்தைகளை எவ்வளோ பிரச்சனையில் மாட்ட போகிறோம் என்று. 9வது வசனம் போடுங்க, 9. ராஜா துக்கம் அடைந்தான், ஆகிலும் ஆணை நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவர் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டு. துக்கம் உன் வாழ்க்கையில ஏன் துக்கம்? உங்க பேச்சு தான், உன் எதிராளி பேச்சு கிடையாது, உன் பிள்ளை பேச்சு கிடையாது, உன் புருஷன் பேச்சு கிடையாது. துக்கம். ராஜாவுடைய சந்தோஷம் போயிடுச்சுங்க. பிறந்த நாள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் பிறந்த நாளை. என்னைக்கு துக்கம் வரணும்? பிறந்த நாள் அன்னைக்கே துக்கம் வரணும்? வாழ்க்கையில் ஒரு பக்கம் மதுபானத்தில் சந்தோஷம், இந்த மகள் டான்ஸ் ஆன சந்தோஷம், பிறந்த நாள் சந்தோஷம், எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் பிடிங்கிட்டான் பிசாசு. எதன் மூலமாக? உன் வாயின் வார்த்தை, என் வாயின் வார்த்தையில் தான். வார்த்தை ஓட்ட போட்டுருங்க, சின்ன ஓட்டா போட்டால் போதும். சத்துரு காத்துட்டு இருக்கான், எவனை விழுங்கலாம சுற்றிக்கிட்டு இருக்கான் கோட்டையை. இயேசுவைய மலை பிரசங்க வனாந்திரத்தில் பிசாசை இயேசுனை ஜெயிச்ச பிறகு சொல்கிறான், இப்போ வாயின் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நீ ஜெயித்து விட்டாய். சில காலம் போயிட்டு திருப்பி நான் உன்ட்ட வருவேன்னு சொல்லிட்டு தான் போகிறான். சில காலம் பிசாசானவன் இந்த இயேசுவை விட்டு பிரிந்து போனதான் தான் போட்டிருக்கு. நான் போயிட்டு அடுத்த ரவுண்டு வருவேன், இந்த ரவுண்டில் சுற்றுனேன், நீ வார்த்தையை வச்சே நீ ஜெயிச்சிட்ட, நீ அடுத்த ரவுண்டு உன்ட்ட வருவேன்ட்டு போகிறான். தேவ பிள்ளையை, உன் வாயின் வார்த்தையை குறித்து எச்சரிக்கை. எதை கேட்டாலும் அதை தருவேன். எதை கேட்டாலும். ஒரு ராஜ்யத்தில் பாதி இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, மக வாலிப பிள்ளை என்ன கேட்க போகிறா? ஒரு நகையை கேட்பா, ஒரு புடவையை கேட்பா, வேறு ஏதாச்சும் ஒரு கார் வேணால் கேட்கலாம், ஏதாச்சும் ரதத்தை கேட்கலாம், ஏதோ குதிரையை கேட்கலாம். ஆனால் உள்ளே போனால் எதை கேட்குறாண்டாமோ அம்மா கறி சொல்லி சத்துரு காத்திருக்கான் உன் வாயின் வார்த்தையை பிடிக்கிறதுக்கு. உன் வாயின் வார்த்தை கோட்டையை உடைச்சிரும். தேவ பிள்ளையே, இவ்வளோ பெரிய கோட்டையை உடைக்கிறதுக்கு சத்துரு பயன்படுத்தக்கூடிய 3வது ஒரு ஆயுதம் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், எதை கேட்டாலும் தருவேன். அவன் என்ன கேட்குறான்னா, யோவான் சானுடைய தலையை தட்டில் வச்சு கொடு. இவன் யோசிக்கிறான், அவன் ஒரு பரிசுத்தவான், அவனை உன் மனைவிட்டுடைய பேச்சை கேட்டு நான் ஜெயிலில் போட்டேன், அதே எனக்கு வேதனையாக இருக்குது, எப்படி அவன் தலையை தர்றது? எல்லார் முன்னுக்கு நீ கன்ஃபர்ஸ் பண்ணிட்ட, தந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லாமல் துக்கத்தோடு அவன் தலையை வெட்டி கொடுக்குறான். தேவப்பிள்ளையே, 3 காரியத்தில் நம்ம வேலையை உடைக்கிறோம். முதலாவது கீழ்ப்படியாமை. ஆண்டோடைய ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கீழ்ப்படியாமையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரன் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த ஆலோசனை கேட்டு நீங்கள் நடக்கணும். கீழ்ப்படிதல். உங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் தேவ சமூகத்தை விட்டு நான் விலகிறேனா இல்லையான்றது நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழ்ப்படியாமை என்பது உன்னை ட்ராக்கை விட்டு ட்ரெயின் கீழே போனால் எப்படி ஆபத்தோ அது மாதிரி ஆகிரும். 2வது பயம் வரக்கூடாது. தேவையில்லாத பயங்கள் ஒன்று வரக்கூடாது. பயங்கள் வந்த பிறகு தான் வார்த்தையில் அதை வெளிப்படுத்துகிற நீ. 3வது வாயின் வார்த்தைகள். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க போகிறோம். யோவான் 18வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். யோவான் 18, 4, 5, 6. யோவான் 18வது அதிகாரம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வராங்க கெத்செமனே தோட்டத்தில். எல்லா எதிரிகள் வராங்க, யூதாஸ் காரியத்தை கூட்டிட்டு வராங்க. எல்லா எதிர்கொண்டு அவரை எல்லாம் அறிந்து அவங்களே எதிர போகிறார். அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார்.
அவரை காட்டி கொடுத்த யூதாசன் அவர்களோடு நின்றான். நான் தான் என்று அவரிடத்தில் சொன்னோடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசிப்பார். நான் தான், அவ்வளோதான், தூக்கி எறிஞ்சிருச்சாங்கள. அந்த அளவுக்கு அவர் வாயின் வார்த்தையில் வல்லமை இருந்தது. தேவ பிள்ளையே, நான் தான். இப்போ நாங்கன்னா தலையில் கை வச்சு ஆவியானவர் நிரப்ப என்னென்னமோ வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. இயேசு நான் தான் போய் பின்னிட்டு தூக்கி எறிஞ்சிருச்சு சரீரம். அவர் வாயின் வார்த்தைகள் அவ்வளோ வல்லமையை வச்சுருந்தார். பாபிலோன் கோட்டையை பார்த்தோம், நினிவே கோட்டையை பார்த்தோம். தங்க கோட்டை பாபிலோன் கோட்டையை அவன் நினச்சான், என் கோட்டையை நிர்மலமாக்க ஒருத்தனும் முடியாது. தலையை காட்டிட்டு சொல்கிறான், தலை தங்கம், அடுத்து வெள்ளி, அடுத்து வெங்கலம், அடுத்து களிமண், இரும்பும் களிமண் சேர்ந்தது, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரான். நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், நீ என்னையா சொல்கிறது, நான் எல்லாமே தங்கம் தான், நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். வெள்ளியும் வராது, வெங்கலமும் வராது, இரும்பும் வராது, இரும்பு மண்ணும் வராது, நாங்கள் தான் ஆட்சி செய்வோம், எல்லாம் போடு சிலைய. ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். அவன் சொன்னான், என் கோட்டை பயங்கரமான கோட்டை. உன் கோட்டை முக்கியம் கிடையாது, என்னுடைய வார்த்தை தான் முக்கியம் சொல்லி இங்கே யூப்ரட்டிஸ் 2 இடத்துலையும் நதியை தான் பயன்படுத்தான். யூப்ரட்டிஸ் நதி, இங்கே டைகிரிஸ் நதி. நினிவே கோட்டையும் அழிந்தது, பாபிலோன் கோட்டையும் அழிந்தது. உங்களுக்கு விரோதமான கோட்டைகள் அழியும், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற கோட்டையை ஒரு மனுஷனாலும் அழிக்க முடியாது. ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் ஒன்றை நீயே நிதானித்து பார்க்க, இந்த கோட்டைகள் எல்லாம் இந்த வேலிக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, இந்த வேலி என்னை விட்டு உடஞ்சிருச்சா, எங்கேயாச்சும் பிளாக் ஆகிருச்சா? இந்த வேலிக்குள்ளேயே நீ இருக்க ப்ரெசன்ஸுக்குள்ளே இருக்கணும். ஆண்டோடைய பிரசன்னம் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த வீட்டில் தங்கலாலும், எங்கே சாப்பிட்டாலும், ஆண்டவரே உமது பிரசன்னத்தை நான் எங்கேயாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா, உமது அக்கினி நம்மளை பாதுகாக்கும், வார்த்தை பாதுகாக்கும், ரத்தம் பாதுகாக்கும். அப்படியே எழுந்திருந்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே தேவ பிள்ளையே, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைச்சிருந்தார். செல்வ சீமானாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, யார் யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களோ, உங்களை கூற்றிலும் வேலி இருக்கிறது. உன் கண்ணுக்கு தெரியாது மகனே, மகளே. கர்த்தர் சொல்கிறார், நான் போட்டிருக்கிற வேலி உனக்கு தெரியாது, ஆனால் நீ தான் அநேக நேரத்தில் வேலியை உடைச்சி சத்ருவை உள்ள கூப்பிடுற, மரணத்தை கூப்பிடுற, தரித்திரத்தை கூப்பிடுற, வியாதியை கூப்பிடுற, எல்லாம் நீ தான் கோளாறு பண்ணுற. நான் கரெக்டாக வேலி அடைச்சி வச்சிருக்கிறேன். உபாகமத்தில் வாசிங்கன்னா, இந்த வார்த்தையின்படியெல்லாம் செய்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும், இந்த வார்த்தையின்படியெல்லாம் நீ செய்யாமல் போனால் இந்த சாபங்கள் வரும்னு சொல்லி உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேளையில் நீ வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் உன் மேலே இறங்கிட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆவியானவரே நீ நிரப்பு. இந்த வேலையெல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் குறையாது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் குறையாது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் குறையிறதுக்கு காரணம் இந்த வேலையெல்லாம் தாண்டிட்டு தாங்க சத்ரு உங்கள் சரீரத்தையும் உங்கள் பொருளாதாரத்தையும் தொடரான். உலகத்தின் வேலையல்ல, கர்த்தருடைய வேலைக்குள்ளே நீ இருக்கிற. கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே உமது மென்மையான பிரச்சனைகளை மூடிக்கொள்ளட்டுமாப்பா. தாயின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு தண்ணீர் பையை வச்சிருக்கிறீரே, அந்த நீர்க்குடம் உடையும் போது தானேப்பா அந்த குழந்தை வெளியே வருது. அது மாதிரி இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும், உமது வருகை வரைக்கும் நீர்க்குடத்தை போன்ற உமது பிரசன்னம் எங்களிடம் ஆயின் வார்த்தைகள், எங்கள் சிந்தைகள், எங்கள் எண்ணங்கள் எதுவும் உமது சித்தத்துக்கு விரதமாக போயிடக்கூடாது. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ண விரும்புகிறார். நீங்கள் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாரு. தேவ பிள்ளை, நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தானே என் ராஜ்யத்தை கட்ட முடியுங்கிறார் கர்த்தர். நீங்களே சாபத்துக்குள்ளேயும் வேதனைக்குள்ளே இருந்தால் நீங்கள் எப்படி என் ராஜ்யத்தை கட்டுவீங்க? க்ளோரி க்ளோரி. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேலே இருக்கு. கர்த்தருடைய வல்லமை, நீ ஒரு வேலிக்குள்ளே இருக்கிறாய், பயப்படாதே. எந்த அந்தகாரத்தின் சக்தி உன்னை தொட முடியாது. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், சோதரம். இப்பொழுது வந்த தேவ பிள்ளைகளை உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோமாப்பா. எல்லாருமேலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். இவங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சாமுவேல் மேலே இருந்த வேலி பெரிய வேலியாக இருந்துச்சு, அது மாதிரி எங்கள் மேலே இருக்கிற வேலி பெரிய வேலியாக வச்சுருங்க. ஆரோன்கோள் துளித்ததை மாதிரி எல்லாம் துளிர்க்கட்டும். எல்லாம் எங்கள் வாயின் வார்த்தைகளில் ஒரு கடிவாளத்தை வைங்கப்பா. உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்கள் சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கிற சாபிக்கப்பட்ட வார்த்தைகள், வேதனை உள்ள வார்த்தைகள் எங்கள் வாயில் வர வேண்டாம். எங்களை பிளஸ் பண்ணுங்க, ஆலய செய்யுங்க, ஆசிர்வதிங்க. எல்லா துதிகன மைமை மேன்மை நசனா இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.